Hello, my dear students. Warm greetings to you all. This is M. Gauthaman, your GST teacher. This is my 11th video online class on GST important terms. This is a continuation video, part 7. There is a disclaimer code for this online video class. This presentation is meant for education purposes only, which holds no legal validity. This is our course module for Unit 1. Today, 31st July 2020, I am going to teach you very important GST concepts: forward charge, person, B2B, business to business, B2C, business to consumer, exempt supply. Before we begin our today class, let me share you a GST snapshot image which will be very useful to develop your GST insights. இந்த இமேஜில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண அந்த இயர், ஒவ்வொரு கண்ட்ரியும் ஜிஎஸ்டியும் அல்லது வேட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த இயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய இன்சைட்ஸுக்கு இது தேவைப்படும். ஆஸ்திரேலியாவில் பொறுத்த வரைக்கும் 2000 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, கனடாவில் 1991, ஃப்ரான்ஸில் 1954. நீங்கள் பாருங்கள், இதுக்கு முந்தைய ப்ரீவியஸ் கிளாஸில் ஜிஎஸ்டியும் வேட்டும் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண கண்ட்ரி வந்து ஃப்ரான்ஸ்னு பார்த்தோம். 1954 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இம்ப்ளிமெண்டேஷன் இயர். ஸோ அதோடைய இனிஷியல் ரேட் 20% இருந்தது. ஜெர்மனியில் 1968, இட்டாலி 1973, ஜப்பான் 1989, சவுத் கொரியாவில் 1977, யூகேயில் 1973. எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ், அதாவது சைனாவில் பொறுத்த வரைக்கும் 1994 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 2017, இனிஷியல் ரேட் 15 இருந்தது. மெக்சிகோவில் 1980, ரஷ்யாவில் 1991, சவுதி அரேபியாவில் 2018 தான் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. டர்க்கியில் 1985 பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண அல்லது வேட் இம்ப்ளிமெண்ட் பண்ண வெவ்வேறு கண்ட்ரியோடைய இயரும் இனிஷியல் ரேட்டும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், வில் பிகின் அவர் டுடே கிளாஸ். GST important term, continuation 7. Today I am going to teach you 5 important terms in GST. Number 1, forward charge. Number 2, person. Number 3, B2B. Number 4, B2C. Number 5, exempt supply. ஃபார்வர்ட் சார்ஜ்னா என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி லான்ச் பண்ண பிறகு நாம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு பார்த்தோம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளையர் என்ன செய்வார், குட்ஸ் அண்ட் சர்வீசஸை சப்ளை பண்ணும்பொழுது அந்த ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸை என்ன செய்யணும் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணணும். தட் இஸ் கால் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம். ஜிஎஸ்டி லான்ச் பண்ணுறதுக்கு முன்பதாக ஃபார்வர்ட் சார்ஜ் தான் இருந்தது இல்லையா? அப்போ ஃபார்வர்ட் சார்ஜ்னால் என்ன அப்படின்னா, சப்ளையர் என்ன செய்வார் அப்படின்னா டேக்ஸை லெவி பண்ணி அதை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டிட்ட பே பண்ணுவார். அது ஃபார்வர்ட் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ் என்பது என்ன, ஜிஎஸ்டி லான்ச் பண்ண பிறகு வந்தது தான் ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ் என்பது என்ன அப்படின்னா, ஒரு சப்ளையர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்ணும்பொழுது அந்த ரெசிபியன்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கார் இல்லையா, அவர் தான் என்ன செய்யணும் அப்படின்னா டேக்ஸை பே பண்ணணும். கரெக்டுங்களா? அது ரிவர்ஸ் சார்ஜ். ஃபார்வர்ட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் சப்ளையர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு லெவி த டேக்ஸ் ஆன் ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் டு ரெமிட் த சேம் டு த கிரெடிட் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்ளையர் தான் என்ன செய்யணும் அப்படின்னா டேக்ஸை லெவி பண்ணி யார்கிட்ட லெவி பண்ணணும், ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இல்லையா, அந்த குட்ஸோட ரிசீவர் இருக்கார் இல்லையா, சர்வீஸை அவைல் பண்ணுற அந்த ரெசிபியண்ட்டை என்ன செய்யணும் அப்படின்னா டேக்ஸை லெவி பண்ணி அதை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பே பண்ணணும். இது வந்து ஃபார்வர்ட் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் என்னது, சப்ளையர் சப்ளை பண்ணுவார், ஆனால் ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸை என்ன செய்யணும் அப்படின்னா டேக்ஸை பே பண்ணணும். அது ரிவர்ஸ் சார்ஜ். சப்ளையர் பே பண்ணால் அது ஃபார்வர்ட் சார்ஜ். ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பே பண்ணால் அது ரிவர்ஸ் சார்ஜ். நம்பர் 2, பர்சன்னா யாருன்னு பார்ப்போம். பர்சன் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பர்சன் ஹூ கேரிஸ் எனி பிஸ்னஸ் இன் இந்தியா அல்லது ஹூ என்கேஜஸ் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ளூடிங் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அதாவது எந்த ஒரு நபர் வந்து பிஸ்னஸை கேரி பண்ணுறாரோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெக்னிக்கலாக நம்ம பர்சன் சொல்லுவோம். கரெக்டுங்களா? ரைட். ஸோ அது நேச்சுரல் ஹியூமன் பீயிங் நீங்கள் சொல்ல முடியாது, நேச்சுரல் ஹியூமன் பீயிங் தான். கரெக்டுங்களா? ரைட். பர்சனுக்கு அந்த ஒரு மீனிங் உங்களால் சொல்ல முடியாது, நேச்சுரல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட முடியாது. இங்கே டெக்னிக்கலாக பர்சன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ கேரிஸ் அல்லது ஒன் ஹூ என்கேஜ் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சன் சொல்லுவோம் அண்டர் ஜிஎஸ்டி. ரைட். ஸோ யாரெல்லாம் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கம் டேக்ஸ்லேயே படிப்போம் இல்லையா, பர்சன்னா யாருன்னு பார்ப்போம் இல்லையா. பர்சன் ஹூ என்கேஜஸ் இன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஆர் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பர்சனை யார், இண்டிவிஜுவல்ஸை பர்சன் சொல்லலாம், HUF இந்து அன்டிவைடட் ஃபேமிலியை பர்சன் சொல்லலாம், கம்பெனியை பர்சன் சொல்லலாம், ஃபர்ம், LLP லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், AOP அசோசியேஷன் ஆஃப் பர்சன், BOI பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், எனி கார்ப்பரேஷன் ஆர் கவர்மெண்ட்,
company, body corporate, incorporated under laws of foreign country, cooperative society, local authority, government, trust, artificial judicial person. இவங்க எல்லாரையுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பர்சன் சொல்லலாம் அண்டர் டேக்ஸ், அண்டர் ஜிஎஸ்டி. அது இன்கம் டேக்ஸாகவும் இருக்கட்டும், ஜிஎஸ்டியாகவும் இருக்கட்டும் இல்லையா. இவங்களாம் நம்ம பர்சன் சொல்லலாம். யார் யார்? ஃபேர்ம், கம்பெனி, எல்எல்பி, ஹெச்யூஎஃப், ஏஓபி, பிஓஐ, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இவங்க எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இவங்களாம் ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ். அப்போ பர்சன் என்னது? எனி பர்சன் ஹூ கேரிஸ் பிஸ்னஸ் அட் எனி பிளேஸ் இன் இந்தியா அல்லது ஹூ என்கேஜஸ் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ளூடிங் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் B2B, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ரொம்ப சிம்பிள். டிரான்சாக்ஷன் கேரிட் அவுட் பிட்வீன் டூ ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸுக்கு இந்த டிரான்சாக்ஷன் ஏற்பட்டால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா B2B அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இங்கே ஒரு சப்ளையர் இருப்பார். அந்த சப்ளையர் இன்னொரு சப்ளையர், ஒரு மேனுஃபேக்சருக்கு என்ன செய்வார் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு என்ன செய்வார் அப்படின்னா ஒரு குட்ஸையோ இல்லை சர்வீசஸையோ என்ன செய்வார்னா ட்ரான்சாக்ட் பண்ணுவார். கரெக்டுங்களா? ரைட். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் B2B. அதாவது B2Bனா ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸுக்கு ட்ரான்சாக்ஷன் நடந்தால் நம்ம அந்த ட்ரான்சாக்ஷன் என்ன சொல்லுவோம் B2B ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரான்சாக்ஷன் கேரிட் அவுட் பிட்வீன் 2 or more ரெஜிஸ்டர்ட் பர்சன். B2C என்பது என்னது? ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு கன்சியூமருக்கு அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணிங்க அப்படின்னா சப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது நம்ம B2Cன்னு சொல்லுவோம். ட்ரான்சாக்ஷன் கேரிட் அவுட் பிட்வீன் அ ரெஜிஸ்டர்ட் பர்சன், ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் கண்டிப்பாக இருப்பார், அதுதான் பிஸ்னஸ் நம்ம சொல்லுவோம். அண்ட் 1 or more அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், அது Cன்னு சொல்லுவோம், கன்சியூமர்னு சொல்லுவோம். ரைட். லாஸ்ட் டேர்ம் எக்ஸம் சப்ளை. எக்ஸம் சப்ளைனா என்னது? எந்த ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு டேக்ஸ் இல்லையோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸம் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸம் சப்ளை மீன்ஸ் சப்ளை ஆஃப் எனி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் ஆர் நாட் டேக்ஸபிள், அதாவது ஜீரோ ரேட்டட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரைட். ஜீரோ ரேட்டட் ஆஃப் டேக்ஸ், அதை நம்ம எக்ஸம் சப்ளைன்னு சொல்லுவோம். விச் இன்க்ளூட்ஸ் சச் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் அட்ராக்ட் ஜீரோ ரேட் ஆஃப் டேக்ஸ் ஆர் தட் மே பி எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். அதாவது டேக்ஸே இல்லாத சில குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸம் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ரைட். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட்ஸ் வெரி வெல். கீப் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். Kindly subscribe my YouTube channel GMN Blogs and press bell notification to get all my instant video online classes instantly. Thank you. Take care. God bless you all. Thank you.